உடற்கல்வி ஆசிரியர் தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைய அமர்வுல நம்ம யூனிட் 1ல பயாலஜிக்கல் ஃபவுண்டேஷன், அதாவது இது பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சிபிஎட் படிச்சாலும் சரி, டிபிஎட் படிச்சாலும் சரி, இல்ல ஹையர் டிப்ளமோ இன் பிசிக்கல் எஜுகேஷன் படிச்சாலும் சரி, இல்ல பிபிஎட் படிச்சாலும் சரி, எம்பிஎட் படிச்சாலும் சரி, ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க இந்த பாடம் படிப்பீங்க. அதாவது பிசியலாஜிக்கல் ஃபவுண்டேஷன், சைக்கலாஜிக்கல் ஃபவுண்டேஷன் அண்ட் பயாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு படிப்பு. இது தொடக்கத்தில் எப்போதுமே இந்த சப்ஜெக்டை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் இயர் கான்செப்டில் தான் உங்களுக்கு இது உருவாக்கியிருப்பாங்க. இந்த பயாலஜிக்கல் ஃபவுண்டேஷனை பொறுத்தளவு உங்களுக்கு சிலபஸில் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய உடற்கல்வியினுடைய கொள்கைகளும் அதனுடைய வரலாறும் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த பயாலஜிக்கல் ஃபவுண்டேஷனில் வேரியஸ் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அத்லெட்டிக் ஹார்ட், கடந்த முறை தேர்வில் வினால கேட்டிருந்தாங்க. ஒரு தடகள வீரனுடைய, அதாவது அத்லட்டிக் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய தடகள வீரனுடைய இதயத்தினுடைய அதனுடைய செயல்திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க. அதனுடைய எஃபிஷியன்சியை அடிப்படையில் அதனுடைய செயல்திறன் குறித்தான ஒரு வினா ஏற்கனவே வினாக்களில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அதில் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா செல்டன் அண்ட் கிரஸ்மருடைய பாடி கிளாசிஃபிகேஷன், உடல் அமைப்பினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு எக்டோமார், என்டோமார், மீசோமார், அதே மாதிரி அத்லெட்டிக் பைக்னிக் அப்படின்னு பிரிக்கக்கூடிய அந்த உடல் அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வைட்டல் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய நுரையீரலுடைய கொள்ளளவு திறன் அப்படின்ற பகுதியை இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் உடலினுடைய வளர்ச்சி, குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற பகுதியும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பயாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியிலிருந்து தான் அவங்க எடுத்து இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமர்வில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த கொடுக்கப்பட்டிருக்க டாப்பிக்கிலே ஒரு டெக்னிக்கலான எல்லாமே பயாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் தான். அதாவது என்ன அப்படின்னா, உயிரியலுடைய அடிப்படை அப்படின்னு சொல்றது. இப்போ என்ன அப்படின்னா, உயிரியலுடைய அடிப்படை அப்படின்னு சொல்லும்போது எல்லா லிவிங் ஆர்கானிசம் இருக்கு, எல்லா உயிருள்ள ஜீவ இனங்களும் இருக்காங்க. ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு ஜீவ இனங்கள் இருக்கின்றன. இந்த ஆறாவது அறிவு என்று சொல்லக்கூடிய மனிதன். அப்போ மனிதனை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் ரிலேட்டட் டு தி ஹியூமன் பீயிங் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த உயிரினம் சார்பானது. ஏன்னா உடலினுடைய இயக்கங்கள், அசைவுகளை பற்றி பேசுகின்றோம். அதனால இது ஒரு மூமெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மூமெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலை அசைவு பண்ணணும் அப்படின்னா, அப்போ உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான சிஸ்டம் முதல்ல இயக்கம் நடக்கணும் அப்படின்னா அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா தசைகள் தான். தசைகள், நரம்புகள், இது இரண்டினுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடு தான் என்ன பண்ண முடியும், மூமெண்ட். அதாவது மஸ்குலர் கன்ட்ராக்ஷன் நடக்கல, மசில் சுருங்கலை, மசில் விரியலை அப்படின்னு வச்சுக்கலேன், ஒரு இயக்கம் நடைபெறாது. அப்போ ஒரு இயக்கம் நடைபெறுவதற்கான அடிப்படை என்ன அப்படின்னா, எந்த இப்போ ஒரு கையை அசைக்கிறோம் அப்படின்னா, இப்போ கையை தூக்குறோம் இல்லை கையை ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு மசில், அதாவது பைசெப்ஸ் என்று சொல்லக்கூடிய இருதலை தசைன்னு சொல்லக்கூடிய தசை, அதான் அந்த தசை என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே கண்ட்ராக்ட் ஆயிருக்கு, அதாவது சுருங்கி இருக்கு. இன்னொரு மசில்ஸ் அதுக்கு ஆப்போசிட் மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆயிருக்கு, அதாவது ட்ரைசெப்ஸ் மசில் என்று சொல்லக்கூடிய முத்தலை தசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கு இப்போ காலை ஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுடைய அதாவது குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு, ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கண்ட்ராக்ட் ஆயிருக்கும். குவாட்ரிசெப்ஸ் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு மூமெண்ட்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா, விளையாட்டில் செய்யக்கூடிய எல்லா வகையான மூமெண்ட்லையுமே தசைகளுடைய இயக்கம் என்பது மிக முக்கியப்படுது. அப்போ இந்த ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த டெக்னிக்கல் வேர்டுக்கு நிறைய புத்தகங்களில் இந்த உடற்கல்வி ஆசிரியர் பேஸ் பண்ணி வரக்கூடிய புத்தகங்களில் இதுக்கு சரியான டேர்ம்ஸ் யாருமே யூஸ் பண்ணலை. அதாவது ஒரு செயல்திறன் சில பேர் குறிப்பிட்டிருக்காங்க. சில பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த பரஸ்பரம் நரம்பு இயக்கம் அப்படின்ற வார்த்தை சொல்றாங்க. இன்னும் சில பேர் அதுக்கு டெக்னிக்கலாக குறிப்பிடாம வேற மாதிரியான வார்த்தைகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன் அப்படின்னா இது எதிரிடை செயல்புரியும் தசை இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு தசை சுருங்கும் போது இன்னொரு தசை விரிவடையும். இதுதான் இதுக்கு தமிழில் எக்ஸாக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா, அதான் எதிரிடை செயல்புரியும் தசை இயக்கம். இது தசை இயக்கத்தை பற்றி தான் பேசணும். ஒரு மசில்ஸ் அகோனிஸ்ட் மசில்ஸ், இன்னொன்று ஆன்டகோனிஸ்ட் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு தசை சுருங்கும் போது ஒரு தசை விரிவடையும். அது ஒரு செயல் தசை, இன்னொரு ஒரு தசை ரிலாக்ஸேஷனில் வரக்கூடிய ஒரு தசைன்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன் அப்படின்னா நம்ம தமிழில் பொதுவாக இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் கேட்கப்படக்கூடிய ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு நேரடியாக உங்களுக்கு ஒரு டெஃபினேஷனாவோ இல்லை மீனிங்காவோ கேட்குறாங்க. அதாவது ஒரு தசை சுருங்குகின்ற பொழுது ஒரு தசை விரிகின்றது அப்படின்றது ஒரு நேரடி வினா வந்துச்சு அப்படின்னா உங்களால் இதில் விடையளிக்க முடியும். ஆனால் இதில் நிறைய மறைமுக வினாக்கள் இருக்கின்றன. நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தான் சொல்கிறேன். இப்போ ஒரு தசை சுருங்கும் போது ஒரு தசை விரிவடையும் போது தான் மசில் இயக்கம் நடைபெறுது அப்படின்றது. இந்த இயக்கம் சரியாக நடைபெற்றால் மட்டும்தான் மூவ்மெண்ட் நடக்கும் அப்படின்னு நம்ம தெரியும். இதைத்தான் நம்ம ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன் என்று சொல்கிறோம். ஆனால் இப்போ இது என்ன பண்ணாங்கன்னா, பாடியில் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை கொடுத்து ஃப்ளக்ஸ் ஆன் தி எல்போ ஆர் ஃப்ளக்ஸ் இன் தி நீல்போ அல்லது எக்ஸன்ஸ் இன் தி நீகோ, இல்லை ஒரு ஸ்விம்மர் ஸ்விம் பண்ணுறான், இல்லை ஒரு த்ரோயர் பாலை த்ரோ பண்ணுறான், ஒரு ஹேண்ட்பால் பிளேயர்ஸ் ஒரு பாலை த்ரோ பண்ணுறான், இல்லை ஒரு ஃபுட்பால் பிளேயர் பாலை கிக் பண்ணுறான்,
அப்படின்னா வேரியஸ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட் வரும்போது அந்த இடத்துல எந்த மசில்ஸ் வந்து சுருங்கும், எந்த மசில்ஸ் விரியும் அப்படின்றது கொஸ்டின் கேட்கலாம். எது வந்து அகோனிஸ்ட் மசில்ஸ், எது ஆன்டகோனிஸ்ட் மசில்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மசில் சுருங்கும், ஒரு மசில் விரியும் அப்படின்றது. அப்போ இது சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாப்பா. ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இப்போ காலையில் நம்ம வந்து நீங்கள் தெரியும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆக்டிவிட்டிக்கு நம்ம போகும்போது காலையில் கண்டிஷன் 6 மணிக்கு நம்ம போவோம் பார்த்தீங்களா? அப்போ 6 மணிக்கு கண்டிஷன் போகும்போது என்ன அப்படின்னா, நீங்கள் போன உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு முதல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. ஏன் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்போ வந்து நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே டென்ஸ்டாக இருக்கும். டென்ஸ்டு மீன்ஸ் என்ன? நான் ப்ரீவியஸ் இயரில் நம்ம வந்து ஈவினிங் வந்து நம்மளுடைய எந்த பர்டிகுலர் கேம்ஸோ அதை விளையாண்டுட்டு போய் ரெஸ்ட்டில் இருப்போம். அப்படி ரெஸ்ட்டில் இருந்த பிறகு அப்போ நைட்டு ஃபுல்லாக என்னென்னா ப்ராப்பராக நீங்கள் வார்மிங் டவுன் பண்ணலை, வார்ம் டவுன் பண்ணாமல் நீங்கள் போய் தூங்கியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ப்ராப்பராக மசில்ஸ் வந்து ரெஸ்ட் ஆகாது. அப்போ மசில்ஸ்னுடைய நீட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, அது நல்ல எக்ஸ்டென்ஷனாக இருக்கும்போது உடனே சுருங்காது. இன்கேஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு மூவ்மெண்ட்டை போய் அப்போ காலையில் கண்டிஷனை போய் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் முதல்ல என்னென்னா நல்லா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்ட்ரெச்சிங் அவுட் பண்ணுவாங்க, அதாவது வார்ம் அப் பண்ணுவாங்க. அந்த வார்ம் அப் எதுக்காக அப்படின்னா, உங்களுடைய மசில்ஸ் வந்து அப்படி வார்ம் அப் கொடுக்காம டைரெக்டாக ஒரு ஒரு பிக் மசில்ஸ் ஆக்டிவிட்டிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு பெரிய தசைகளை இயக்கி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜம்ப் பண்ணுறோம், அந்த மாதிரிக்கு ஒரு ஹட்டிலிங் பண்ணுறோம், அப்படி பண்ணோம் அப்படின்னா மசில் டேர் ஆயிடும். ஏன் காரணம்? ஏன்னா மசில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்பர் வந்து ஒரு இயக்கம், ஒரு ஒரு ஃபாஸ்டஸ்ட் இயக்கம், ஒரு ஹார்டஸ்ட் இயக்கம், ஒரு பிக் மசில்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா மசில்ஸுடைய இயக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஸ்லோவாக சுருங்கி விரியணும், சுருங்கி விரியணும். அதுக்கு பேர் தான் வார்ம் அப். அப்போ இது மாதிரி ஸ்லோவாக சுருங்கி விரியும் போது நீங்கள் வார்ம் அப் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மசில்ஸ் வந்து ஹீட் ஆகும். அப்படி ஹீட் ஆகும்போது ஸ்லோவாக ஸ்ட்ரெச் அண்ட் இது அப்போ நல்ல ஒரு சுருங்கி விரியக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஹார்டஸ்ட் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு வேணாலும் மசிலை வந்து நீட்சி பண்ண முடியும், எந்த அளவுக்கு வேணாலும் மசில்ஸை நீட்டிக்க முடியும். அப்போ நீங்கள் ஒரு பிக் மசில் ஆக்ட் பண்ணும்போது யூ ஹாவ் டு அவாய்ட் தி இன்ஜுரி. ஸோ மெயினாக வந்து அதுக்கு தான் நம்ம வார்ம் அப் பண்ணுறோம், இது வார்ம் டவுன் பண்ணுறோம். இப்போ சாதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, இது இன்னும் எளிமையாக புரியுறதுக்காக. இப்போ ஆசனாஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவுண்டர் ஆசனான்னு சொல்கிறாங்க. கவுண்டர் ஆசனானா என்ன அப்படின்னா, இப்போ அதாவது ஒரு தசை சுருங்கியும் இன்னொரு தசை விரிஞ்சு மட்டுமே எப்போதுமே நீங்கள் ஒரு பயிற்சி, அதாவது வந்து எக்ஸாம்பிளாக நான் யோகாவில் மட்டும் சொல்லலை, நீங்கள் வந்து ஜிம்மில் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, ஜிம்மில் அது மல்டி ஜிம்மாக இருக்கட்டும், இல்லை சாதாரண நார்மலான ஜிம்மில் இருக்கக்கூடிய பயிற்சிகளாக இருக்கட்டும், இல்லை கரலைக்கட்டை பயிற்சிகள், இந்த மாதிரி போன்ற பயிற்சிகளை நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மசில்ஸுக்கு மட்டுமே கொடுத்துட்டு வந்தோம், ஒரு மசில் மட்டும் சுருங்கும், ஒரு மசில் விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது எப்போதுமே இதே மாதிரி ஒரு பயிற்சி கொடுத்தி அப்படின்னா உங்களுடைய அந்த பேலன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்காது. அதாவது ஒரு சுருங்கும் தசை, விரியும் தசை, இந்த ரெண்டு தசைகளுடைய, இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் வந்து ஒரு டம்பிள்ஸ் பண்ணுறேன், டம்பிள்ஸை இப்போ நான் கையில் வச்சுட்டு இப்படி பெண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, இந்த மூவ்மெண்ட் மட்டுமே நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கலேன், இந்த மூவ்மெண்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தால் என்னுடைய பைசப்ஸ் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும், இந்த ரிலாக்ஸ் ஆகக்கூடிய மசில் ஸ்ட்ரென்தன் ஆகாது. இப்போ இதே மாதிரி பயிற்சி நம்ம வந்து இந்த ட்ரைசெப்ஸ் மசில் சொல்லக்கூடியதுக்கும் நம்ம கண்ட்ராக்ட் ஆகிற மாதிரி நம்ம பயிற்சி கொடுக்கலன்னு வச்சுக்கலேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த மசில் ஸ்ட்ரென்தனாக இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாஸ்டஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு ஆக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்கம் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால மசில் புல் பண்ணி இழுத்துச்சு அப்படின்னா போன் புரோக்கன் ஆகிடும். அப்போ ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷனுடைய பேஸே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தசை சுருங்குது, ஒரு தசை விரியுது அப்படின்னா, இது எதுக்காக சுருங்கல் விரிதல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய வேரியஸ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட் மூலமா அப்படின்னா, யூ ஹாவ் டு பேலன்ஸ் போத் மசில்ஸ். அப்படி போத் மசில்ஸை நீங்கள் பேலன்சிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி யூ கெயின் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரென்த். அப்போ மோர் அண்ட் மோர் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் மசில்ஸ் டு ஜெனரேட் ஹையஸ்ட் போர்ஸ், அந்த மசில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நல்ல பலமாக இருக்கக்கூடிய தசைகள்லாம் என்ன பண்ணா அதிக விதமான விசைகளை உருவாக்குகின்ற பொழுது நீங்கள் செய்கின்ற விளையாட்டில் செய்கின்ற எந்த விதமான செயல் இயக்கமாக இருந்தாலும் அதோட இயக்கம் திறம்பட இருக்கும். அதுதான் இதனுடைய பேஸ். ஏன்னா கொஸ்டினை பொறுத்தளவு நேரடி வினா, மறைமுக வினா இருக்கு. நேரடி வினாவை நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், மறைமுக வினாவை எப்படி அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா மறைமுக வினாவுக்கு தான் நம்ம விடை அளிக்கணும், நேரடி வினாவுக்கு நம்ம விடை அளிச்சிடறோம். ஏன்னா இந்த கான்செப்ட் நிறைய பேருக்கு புரியாம இருக்கும், அதனால தான் நான் இந்த டாபிக் உங்களுக்கு முதல்ல நான் சொல்றேன். இப்போ இதுல எக்ஸாம்பிள பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து அதாவது ஒரு தசை சுருங்கும் போது ஒரு தசை விரிவடையும் அப்படின்றது தான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இந்த ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன் என்று சொல்கிறோம். இந்த ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது பியூர்லி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தசைகள் மற்றும் நரம்புகள் இந்த இரண்டும் சம்பந்தமான, அதாவது வந்து இது ஒரு பிசியாலஜிஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறார். இந்த கான்செப்ட், இந்த ரெனோடு கான்செப்டை கண்டுபிடிக்கக்கூடியது ஒரு பிசியாலஜிஸ்ட் தான் கண்டுபிடிக்கிறார். அப்ப பரஸ்பர நரம்பூட்டம் என்பது, அதாவது இதற்கான ஒரு வரையறை அப்படின்னு நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதற்கான ஒரு வரையறை அப்படின்னு பார்த்தோம்னா செயல் தசை, அதாவது ஒரு தசை சுருங்கும் ஒரு தசை விரின்னு சொன்ன பத்தியில அகோனிஸ்ட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அதுக்கு பேர் செயல் தசைன்னு பேர். அதே மாதிரிக்கு எதிர் தசைன்னு சொல்றது வந்து ஆன்டினா எதிர்னு சொல்லுவோம்ல, அப்ப ஆன்டகோனிஸ்ட் மசில்ஸ் அப்படின்னா எதிர் தசை அப்படின்றது. அப்ப கொஸ்டின்ல கேட்கும்போது உங்களுக்கு அகோனிஸ்ட் மசில் என்ன கேட்கலாம், ஆன்டிகோனிஸ்ட் மசில் எது செயல் தசை, எது வந்து எதிர் தசைன்னு கேட்கலாம்.
அப்ப இந்த ரெண்டு தசைகளுடைய இயக்கத்தை வச்சுதான் இந்த இயக்கம் வந்து இருக்குது அப்படின்றது. அப்ப செயல் தசை, அப்ப இங்க வந்து என்ன செயல் தசை என்று எந்த தசை சுருங்குகின்றதோ அதற்கு பேர் வந்து அகோனிஸ்ட் மசில்ஸ் என்று பேர். எந்த மசில் வந்து அதற்கு எதிராக தளர்வடைகின்றதோ, தளர்வென்றது ரிலாக்ஸேஷன் ஆகின்றதோ, அந்த தளர்வடைகின்ற மசில்ஸ்க்கு வந்து எதிர் தசை அல்லது ஆன்டகோனிஸ்ட் மசில்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் ஆக்சுவலா ஜென்ரலாவே நமக்கு சொல்றாங்க. இப்போ இதனுடைய மெக்கானிசம் அப்படின்றது வந்து ஆக்சுவலா இது வந்து பிரெயின், ஸ்பைனல் கார்டு இதோட தொடர்பு இருக்கக்கூடியது. அதாவது ரெண்டு விதமான இயக்கம். மோட்டார் நியூரன் அப்படின்றது வந்து தூண்டுதல் அப்படின்றது வந்து எக்ஸைட்டேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கே வந்து தடை செய்யறது வந்து இன்கிபிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தடை செய்யக்கூடிய இந்த ரெண்டு இயக்கமும் அங்கதான் இருக்கு. அதாவது தூண்டக்கூடிய இயக்கமும் எல்லாமே வந்து எங்க நடக்குது அப்படின்னா பிரெயின், ஸ்பைனல் கார்டு தான். ஏன்னா எப்படியுமே வந்து சமிக்கைகள் எங்கே இருந்து வரணும், ஒரு தசைகளுடைய இயக்கம் நடக்கணும் அப்படின்னா அதனுடைய சமிக்கைகள் வந்து எங்கே இருந்து வரும் அப்படின்னா மூளையிலிருந்து தான் வரும். ரெண்டு விதமான மிக முக்கியமான நரம்புகள் நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து சென்சரி நியூரான் ஆர் அஃபரன் நியூரான் சொல்லுவாங்க. அதாவது உட்செல்லக்கூடிய நரம்புகள். நம்மளுடைய புலன் உறுப்புகள்ல இருந்து மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகளை தான் உட்செல்லக்கூடிய நரம்புகள் என்று சொல்வார்கள். அதுல இருந்து வெளிவரக்கூடிய, அதாவது இப்ப உட்செல்லக்கூடிய நரம்புகள், அதாவது சென்சரி நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அஃபரன் நர்வ் என்று சொல்லக்கூடிய உள்ளே செல்லக்கூடிய நரம்புகள் எல்லாம் என்ன பண்ணும், 5 புலன்கள்ல இருந்து தகவல்களை எடுத்து மூளைக்கு செல்லும். அப்போ மூளை அதை அனலைசிஸ் பண்ணிட்டு அதை வந்து மோட்டார் நர்வ்ஸ் மூலமாக அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன், அதற்கான நீங்க எடுத்துட்டு போன செய்திக்கான அந்த தகவலை வந்து மோட்டார் நியூரான்ஸ் எடுத்துட்டு வரும். இதுதான் வந்து மூளையினுடைய செயல் இயக்கத்தில் நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னா இயக்க நரம்புகள் அப்படின்னு வரும்போது, நம்ம தூண்டும் நரம்புகள் அப்படின்றது வரும்போது இங்க வந்து எது, அதே மாதிரி இன்கிபிட் தடை செய்யும் நரம்புகள் அப்படின்றது. ஏன்னா ஒரு அகோனிஸ்ட் மசில்ஸ் வந்து சுருங்கும் போது இதை சுருங்க இன்னொரு மசில் தளர்வடையலை அப்படின்னா இதனுடைய அந்த சமச்சீரான இயக்கம், ஒரு பரஸ்பர இயக்கம் அதுக்கு இருக்காது. அப்போ அப்படி அப்படி இல்லை அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து டேர் ஆயிடும். அதனால தான் வந்து இது வந்து இதை பற்றியான ஒரு விரிவான ஒரு கான்செப்ட், அதாவது நரம்பியல் செயல்முறை மெக்கானிசம் அப்படின்றது. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த பாயிண்ட்ல மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு தசை சுருங்குகின்ற பொழுது ஒரு தசை விரிவடைகின்றோம் அப்படின்ற நம்ம சொல்லிட்டேன். எது வந்து செயல் தசை, எது தளர்வு தசை அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அப்போ இது வந்து ஸ்போர்ட்ஸுக்கு மிக முக்கியமானது. ஏன்னா தசைகளுடைய வலிமையை நம்ம கூட்டுகின்ற பொழுது தசைகளுடைய செயல்திறன் வந்து அதிகரிக்கும். நரம்பு தசைகளுடைய ஒருங்கிணைந்த செயல்பாடு, அதாவது எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. நியூரோ மஸ்குலர் டெவலப்மெண்ட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த நம்ம கொடுக்கக்கூடிய வேரியஸ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த தசை மற்றும் நரம்புகளுடைய இயக்கத்தை ஒருங்கிணைத்து அதை சிறப்பாக செயல்பட வைக்கும். இப்போ பரஸ்பர நரம்பூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெசிப்ரோக்கல் இனர்வேஷன் என்பது ஒரு முக்கியமான நரம்பியல் உடல் கோட்பாடாகும். அதாவது நரம்பியலும், அதாவது நியூராலஜியும் சேர்ந்திருக்கும், உடல் செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலியல் என்று சொல்லக்கூடிய அந்த பிசியாலஜிக்கல் கான்செப்ட் இருக்கு. இதை சேர்ந்த ஒரு கோட்பாடை தான் நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து எதிர் தசைகளை தளர்வடையும் போது செயல் தசைகள் சுருங்க அனுமதிப்பதன் மூலம் சாத்தியமாகின்றது. எப்படி இந்த கோட்பாடு நடக்குது அப்படின்னா ஒரு செயல் தசை வந்து சுருங்கும், இன்னொரு தசை விரிவடையும் அப்படின்றதான். அப்ப இந்த மாதிரிக்கு ஒரு செயல்பாடு நடக்கிறதுக்கு நம்ம ஏன் இதை செயல்படுத்த வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா ஸ்போர்ட்ல வந்து மசிலுடைய சக்தியை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணோம் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவனுடைய செயல்திறன் கூடும். த்ரோயர்ஸனுடைய இப்போ எக்ஸாம்பிள் மசில்ஸ் வந்து மோஸ்ட்லி ஆன் மஸ்குலர் ஸ்ட்ரென்த் அண்ட் மஸ்குலர் என்டியூரன்ஸ் எல்லாமே என்னன்னா தசைகளுடைய தாங்கும் தன்மை, தசைகளுடைய வலிமை, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி இன் த்ரோயர்ஸ், ஜாவ்லின் த்ரோயர்ஸ், அதே மாதிரி ஷார்ட் புட்டர்ஸ், அதே மாதிரி வந்து டிஸ்கஸ் த்ரோயர்ஸ், அதே மாதிரி ஸ்விம்மர்ஸ், ஆம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்விம்மர்ஸ், அதே மாதிரிக்கே வந்து நல்ல ஹை ஜம்ப் மூவ்மெண்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கு லோயர் லெக் மசில்ஸு, இது மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இது மாதிரி ஒரு இயக்கம் சரியாக நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னது இயக்க ஒருங்கிணைப்பு நடக்குது. அந்த அந்த எந்த பர்டிகுலர் ஆக்ஷன் பண்றோமோ அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் ஒரு கோஆர்டினேட்டிவ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து ஹாப் ஸ்டெப் ஜம்ப் என்று சொல்லக்கூடிய ட்ரிபிள் ஜம்ப் ஆக்டிவிட்டி பண்றோம். அப்போ ஹாப் ஜம்ப் பண்ணோம்னா அப்ரோச் ரன்ல வர்றோம், ஹாப் எடுக்கிறோம், ஸ்டெப் எடுக்கிறோம், தென் ஜம்ப் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஹார்மோனியஸ் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஹாப் ஸ்டெப்புக்கு இடையில ஒரு செக்கிங் இருக்கு அப்படின்னா நம்மளால அந்த மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப இயக்க ஒருங்கிணைப்பு, எந்த இயக்கம், அதாவது எந்த விளையாட்டுல எந்த விதமான இயக்கங்களை மேற்கொள்கிறார்களோ அந்த இயக்கம் ஒரு சரியான இயக்கமாக, ஒரு ஒருங்கிணைந்த இயக்கமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஸ்கில்னால என்ன பண்ண முடியும், பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த இதை கொடுக்குது. அடுத்து தடகள செயல்திறன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து தடகள வீரன், அதாவது அத்லெட்டிக்கினுடைய எஃபிஷியன்சி கொடுக்குது. செயல்திறன் அப்படின்றது அவங்களுடைய எஃபிஷியன்சி, பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். செயல்திறனா பெர்ஃபார்மன்ஸ். அப்போ அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ். எதனால இந்த மாதிரி இந்த பரஸ்பர ரெசிப்ரோக்கல் இன்னோவேஷன் என்று சொல்லக்கூடிய வேரியஸ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸை நம்ம வெவ்வேறு தசைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த விளையாட்டோடு தொடர்பு இருக்கக்கூடிய தசைகளுடைய வலிமை அதிகரிக்கின்ற பொழுது அந்த பர்டிகுலர் ஸ்கில் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கு அதிகப்படியான ஒரு ஃபோர்ஸ் அவங்களால கிரியேட் பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்கில், அந்த திறன் என்பது எஃபிஷியன்சியா இருக்கும்.
அப்போ திறன் கற்றல் அப்படின்றது, திறன் கற்றல் அப்படின்னா இங்கே ஸ்கில் லேர்னிங் அப்படின்றது மோஸ்ட்லி ஆன் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா திறன்களையும் என்ன சொல்கிறோம், உடல் இயக்க திறன்கள் எல்லாமே திறன்கள் தான் நம்ம சொல்கிறோம், ஸ்கில்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். இப்போ ஃபுட்பால் இருக்கட்டும், ட்ரிபிளிங் ஸ்கில், பாசிங் ஸ்கில், ஸ்டாப்பிங் ஸ்கில், அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இதே ஹாக்கியாக இருந்தால் ஸ்கூப்பிங் பண்ணுறோம், அதே மாதிரி ஃப்ளிக் பண்ணுறோம், ட்ரிபிளிங் பண்ணுறோம், ஸ்டாப்பிங் பண்ணுறோம், கிட்டிங் பண்ணுறோம். இதெல்லாம் என்னது ஸ்கில். ஸோ இந்த ஸ்கில்லாம் எஃபிஷியன்சி ஆகும். அடுத்து நெகிழ்வுத்தன்மை, எஸ்பெஷலி வந்து இது நான் தொடக்கத்தில் உங்களுக்கு உதாரணம் சொல்லும்போது சொன்னேன். அகோனிஸ்ட் மசில்ஸ், ஆன்டகோனிஸ்ட் மசில்ஸில் பார்க்கும்போது இந்த கவுண்டர் ஆசனம்னு சொல்லுவாங்க. ஒரு ஆசனம் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணால் இன்னொரு ஆசனம் பேக்வர்ட் பெண்டிங் பண்ணுவாங்க. ஒரு ஆசனம் லேட்டரல் ஸ்ட்ரெச் பண்ணுறோம், ரைட் சைட் பண்ணாங்கன்னா இன்னொரு பக்கம் லெஃப்ட் சைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே என்னதுன்னா இதுக்கு தான் நெகிழ்வுத்தன்மை. அப்போ வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து வில் பி இன்க்ரீஸ்டு. அதுக்கு கொண்டு வரும். அடுத்து இன்னொன்று மிக முக்கியமானது அப்படின்னா புனர்வாழ்வு அப்படின்னு சொல்ற ரீஹாபிலிட்டேஷன். ஏன்னா ஒரு இன்ஜூரி, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து இன்ஜூரிஸ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதாவது ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ப்ராப்பர் வார்மிங் அப், ப்ராப்பர் வார்ம் டவுன், ப்ராப்பர் ட்ரைனிங், இதெல்லாம் வந்து ஓவர்லோட் ஆகாமல் ப்ராப்பராக இருந்தாங்கன்னா இன்ஜூரிஸ் இருக்காது. இன்னைக்கு சோசியல் மீடியாக்கெல்லாம் அதிக நேரம் விளையாண்டுட்டு காலையில் போய் அவன் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அப்போ அவனுக்கு வந்து இந்த கோஆர்டினேஷனும் ப்ராப்பராக இருக்காது. அப்போ இன்ஜூரி பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் விளையாட்டில். அப்போ இந்த புனர்வாழ்வு என்பது உங்களுக்கு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி ஆகி அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அந்த நார்மல் இயக்கத்தை கொண்டு வரும். அந்த பர்டிகுலர் ஜாயினோட இப்போ கையை வந்து என்னால் வந்து 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தருக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆயிருக்கு, ஷோல்டர் இன்ஜுரியில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ நார்மல் ஆயிட்டாரு அவர். அப்போ இந்த அவருக்கு அந்த 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 ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுத்த முடியும்னா அவரால் சுத்த முடியாது. அப்போ இந்த மாதிரி ஃபுல் இயக்கத்தை நம்மளுக்கு கொண்டு வர்றதுக்காக கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் கரெக்டிவ் எக்ஸசைஸ் ஆல் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ். இது வந்து நீங்கள் எந்த யூனிட்ல படிப்பீங்க அப்படின்னா 7வது யூனிட்ல வந்து ஹெல்த்து, அங்கே ஸ்போர்ட்ஸ் ட்ரோமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளையாட்டுகளுக்கான காய சிகிச்சை, காயங்கள்னா என்ன, ஓப்பன் இன்ஜுரினா என்ன, க்ளோஸ்டு இன்ஜுரினா என்ன, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, ஹைட்ரோதெரப்பி, வாட்டர் தெரப்பி, ஃபேக்ஸ் தெரப்பி என்று சொல்லக்கூடியது, டயாதெரப்பி என்று சொல்லக்கூடியது, ஷார்ட்வேவ் டயாதெரப்பி, அது மாதிரிக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கு. அப்போ இது வந்து என்ன அப்படின்னா நெகிழ்வுத்தன்மையை டெவலப் பண்ணுது. அந்த புனர்வாழ்வுக்கு மிக முக்கியமா ஒரு இன்ஜுரியான பர்சனை நார்மலாக அவனுடைய நார்மல் அந்த இயக்கத்தை, அந்த தசைகளுடைய இயக்கத்தை கொண்டு வந்து அவங்களை மறுபடியும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் கொண்டு வர்றது இதுக்கு வந்து மிக முக்கியமானது. அப்போ இதற்கான உதாரணங்கள், ஒரு சில உதாரணங்கள், அதை நான் இன்டைரக்ட் கொஸ்டின்ல சொன்னேன்ல, ஒரு சில உதாரணங்கள் நான் சொல்றேன், எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இப்போ ஓட்டம் ரன்னிங் ஒருத்தர் பண்றாருன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் வந்து முழங்கையை மடிச்சு ஓடுறாரு பார்த்தீங்களா. அப்போ ஓடும்போது அவருக்கு வந்து என்னன்னா முழங்காயை மடிச்சு அவர் ஓடுறாரு. ஆனால் ஓடும் போது மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லெக் மசில்ஸில் வந்து ஆம்ஸ்ட்ரிங், குவாட்ரிசெப்ஸ் மிக முக்கியமான தசைகள் சொல்லுவாங்க. பொதுவாக ரன்னருக்கு வந்து ஆம்ஸ்ட்ரிங் அடிக்குன்னு சொல்லுவாங்க. ஆம்ஸ்ட்ரிங்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தா குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ்ன்றது தை போன் இருக்கு பார்த்தீங்களா, லாங்கஸ்ட் போன் சொல்லக்கூடிய தை போன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தசை. அந்த தசைக்கு பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா குவாட்ரிசெப்ஸ்ன்னு சொல்றாங்க. இதே இது வந்து ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் சொல்லக்கூடிய மசில்ஸ் என்ன அப்படின்னா இந்த குவாட்ரிசெப்ஸ்க்கு அப்படியே நேர பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் சொல்றோம். அப்போ இப்போ கொஸ்டின்ல கேட்பாங்க, அதாவது வந்து ஒரு தடகள வீரன் ஓடுகின்ற பொழுது இந்த அதாவது செயல்திறன், ரெசிப்ரோக்கல் இனர்வேஷன் என்பது எந்த தசை சுருங்குகிறது, ரெசிப்ரோக்கல் இனர்வேஷன் செயல்பாட்டில் எந்த தசை சுருங்குகிறது அப்படின்னு கேட்பாங்க. எதிரிடை தசைகளுடைய இயக்கத்தில் ஓட்டத்தின் போது எந்த தசை சுருங்குகின்றது அப்படின்னு கேட்டுட்டு ஆன்சர் ஏ ஆம்ஸ்ட்ரிங், ஆன்சர் பி குவாட்ரிசெப்ஸ், ஆன்சர் சி பைசெப்ஸ் மசில்ஸ், ஆன்சர் டி நன் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ யூ ஹேவ் டு செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர். அப்போ இது வந்து படித்தா மட்டும்தான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். நேரடியாக வெறும் இந்த வரையறை மட்டும் படிச்சுட்டு போகிறனால நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு லேர்ன் தி லாட் ஆஃப் information from various type of sports movements, especially in running, jogging, throwing, jumping, கிளம்பிங், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து நடக்கிறார் ஒருத்தர், வாக்கிங் பண்றாரு. அப்ப அவருக்கு என்ன அப்படின்னா இடுப்பினுடைய முன் தசைகள் சுருங்கும், இடுப்பினுடைய பின் தசைகள் தளர்வடை. அப்ப எந்த தசை சுருங்கும், ஒரு வாக்கிங் பண்றவருக்கு எந்த தசை துடுங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சுருங்குற தசை வந்து இடுப்பினுடைய முன் தசை, பின் தசை வந்து தளர்வடை. அடுத்து பந்தெறிதல் ஒருத்தர் த்ரோ பண்றாரு, த்ரோ பால் பண்றாரு அப்படின்னு வச்சுங்களேன். அப்ப மார்பு தசைகள் சுருங்கும் அவருக்கு, அதான் பின் தோள்பட்ட தசைகள் வந்து தளர்வடையும். ஏன்னா தோள்பட்ட தசைகள் இப்படி த்ரோ பண்ணும்போது பின் தோள்பட்ட தசைகள் நல்ல தளர்வடைஞ்சா மட்டும்தான் அவனால த்ரோ பண்ண முடியும். அடுத்து பார்த்தோன்னா தாண்டுதல், ஒருத்தர் ஜம்ப் பண்றாரு, அவருக்கு பாருங்க குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ் வந்து இங்க வந்து என்ன பண்ணுது, அவருக்கு வந்து சுருங்குது. அது மாதிரிக்கே ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் வந்து அவருக்கு தளர்வடையும். இப்ப நீங்க தாண்டுதலுக்கும் ஜம்மிங்க்கும் இதே இது ரன்னிங்க்கு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ரன்னிங்ல வந்து குவாட்ரிசெப்ஸ் வந்து சுருங்கும், சாரி ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் வந்து சுருங்கும்,
குவாட்ரிசெப்ஸ் வந்து தளர்வடையும். ஆனா இதே தாண்டுதல் எப்படி வரும்னா குவாட்ரிசெப்ஸ் வந்து சுருங்கும், ஹாம்ஸ்ட்ரிங் வந்து தளர்வடையும். ஸோ அதுதான். இப்போ நீச்சல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீச்சல்ல வந்து தோள்பட்டை முன் தசைகள் வந்து சுருங்கும், தோள்பட்டையினுடைய பின் தசைகள் என்ன பண்ணும், விரிவடையும். இது வந்து என்ன அப்படின்னா வேரியஸ் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ். அப்ப இதுலயே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதா. அப்ப இதனால இந்த பரஸ்பர நரம்பூட்டம் என்று சொல்லக்கூடிய வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நம்ம பண்றோம். எக்ஸாம்பிள் இப்ப ஜிம்ல பிராக்டிஸ் பண்றாங்கல்ல, அவங்க கூட வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு பரஸ்பர இயக்கத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு நார்மலா நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் உடற்கல்வி மற்றும் விளையாட்டினுடைய செயல்திறன்களை அதிகரிப்பதற்காகத்தான் நம்ம இதை செய்யறோம் அப்படின்றத. அப்ப இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே சொல்றாங்க பாருங்க, என்ன இந்த பரஸ்பர நரம்பூட்டம் அது எதிரிடை தசைகளுடைய இயக்கத்தின் காரணமாக என்ன நடக்குது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இயக்கத்திறன் அப்படின்றது என்ன அப்படின்னா இயக்கம் சீராகவும் சிக்கனமாகவும் நடைபெறும். அதாவது தேவையற்ற மூமெண்ட்ஸ் வந்து யூ ஹேவ் டு அவாய்ட் தி அன்அவாய்டபிள் மூமெண்ட். அதாவது இப்போ உடல் இயக்கம் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு ரன்னர் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம், அவனுக்கு ப்ராப்பர் ஆர்ம் ஆக்ஷன் இருக்கு, ப்ராப்பர் லெக் ஆக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த லாங் ஸ்லைடில் போகிறான், ஆர்ம் ஆக்ஷன் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கு அப்படின்னா அவனுக்கு வந்து மினிமம் எனர்ஜி தான் யூஸ் பண்ணுவான், மூவ்மெண்ட் சரியா இருந்துச்சுன்னா. இப்போ கை காலெல்லாம் அப்படி உதறிக்கிட்டு ஒருத்தன் ஓடுறான்னு வச்சுங்களேன், அப்போ இந்த உதறி ஓடும் போது என்னன்னா எனர்ஜி வந்து அங்கவும் செலவழியும். அப்ப அந்த இயக்கம் வந்து ஒரு சரியான இயக்கமா இருக்காது. அப்ப இந்த இயக்கத்திறன் என்பது வந்து எதனுடைய மூலமாக அதிகரிக்குது அப்படின்னா பார்த்தோம்னா இந்த செயல்பாடு செய்யும்போது இயக்கத்திறன் அதிகரிக்க தேவையில்லாத எனர்ஜிலாம் யூட்டிலைஸ் பண்ணாம பயன்பாடாம நல்ல நார்மலா வச்சுக்க முடியும். எனர்ஜி வேஸ்ட் ஆகாம இருக்கும், ஸோ சிக்கனமாகவும் இருக்கும். அடுத்து வேகம். நீங்க இந்த ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன் ப்ராப்பரா வந்து பயாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் நம்ம உருவாக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரனுக்கு உருவாக்கணும் அப்படின்னா அவனுக்கு வந்து எதிர் தசைகளுடைய அந்த தளர்வு இருப்பதனால், அதாவது ஆண்டகோனிக்ஸ் மசில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தசைகளுடைய இயக்கம் வந்து மிக வேகமாக இருக்கும். எப்போ வந்து தளர்வடையக்கூடிய மசில்ஸ் வந்து குயிக்கா செயல்படுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா செயல்திறன் மசில்ஸினுடைய செயல்திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுதான். அடுத்து ஒருங்கிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தசைகள் வந்து சீராக செயல்பட்டு நுட்பமான இயக்கம் சாத்தியமாகும். அப்ப ரொம்ப நுட்பமானனா மைனூட் ஆக்ஷன். அது மைனூட் ஆக்ஷன், நுட்பமான ஆக்ஷனா டெக்னிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ரொம்ப ஜிம்னாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ்லாம் நிறைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டெக்னிக்கல் மூவ்மெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தோன்னா அந்த ஒருங்கிணைப்பு ரொம்ப ஜிம்னாஸ்டிக்ல ஹையஸ்ட் டெக்னிக் அது மாதிரிக்கெல்லாம் இருக்கணும். ஃபென்சிங் எந்த மாதிரிக்கெல்லாம் பார்த்தோன்னா வால் சண்டை, டேக்வாண்டோ, ஜூடோ, ஜிம்னாஸ்டிக் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ப்ரிசிஷன் மூவ்மெண்ட் இருக்கும். அடுத்து திறன் கட்டல் பயிற்சி திரும்ப திரும்ப பயிற்சிகள் கொடுக்கும்போது உங்க நரம்புகளுடைய அந்த தூண்டுதல் திறன் வந்து பரஸ்பர மூவ்மெண்ட் வந்து மேம்பாடு அடையும் போது அப்ப அதனுடைய திறன்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இதெல்லாம் அதுக்கடுத்து காயத்தடுப்புல குயிக்கா வந்து இப்போ எதிர் தசைகள்லாம் ரொம்ப தளர்வுல இருப்பதனால அதனுடைய அதிர்வு அங்கே குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா காயங்கள்லாம் வேகமா ஏற்படாம தடுக்க முடியும் அப்படின்றதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெகிழ்வு தன்மை நம்மளுக்கு இது அதிகரிக்குன்னு சொல்லிட்டோம். இது போக வந்து இது பொதுவா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடற்கல்வி ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள், மாணவர்கள், விளையாட்டு மாணவர்கள், அதாவது இயக்கத்திறன் வந்து எப்படி இந்த ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷனுடைய கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அப்படி கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க இந்த பர்டிகுலர் மசில்ஸுக்கு இந்த விதமான ஆக்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும் தான் நீங்க உங்களுக்கு பர்டிகுலரா ட்ரைனிங்கை கொடுக்க முடியும் அப்படின்றதான். ஸோ இப்போ எஜுகேஷன்ல அதாவது பிசிக்கல் எஜுகேஷன்ல இதை எப்படி அப்ளிகேஷன் பண்றாங்க, எப்படி அப்ளைடு ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன் பயிற்சி அளிப்பு, அதாவது கோச்சிங் பண்ணும்போது இயக்க நுட்பங்களை கற்பித்தல் மற்றும் திருத்துதல், அதாவது செயல்திறன் மசில்ஸினுடைய இயக்கங்களை வந்து லேர்னிங் வந்து கற்றலை அதிகப்படுத்துவதும் அதில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குன்னா திருத்துறதுக்கு இது பயன்படுது. அடுத்து குறிப்பாக வந்து வெயிட் ட்ரைனிங் கொடுக்கும்போது வலிமை பயிற்சிகள் கொடுக்கின்ற போது பயிற்சியுடைய திறன் மற்றும் ஒருங்கிணைப்பை இங்கே மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அடுத்து ரீஹபிலிட்டேஷன் சொல்லக்கூடிய காயத்திற்கு பிறகு இயல்பான இயக்கத்தை மீட்டெடுப்பதற்கு நம்மளுக்கு பயன்படுது. அடுத்து திறன் வளர்ச்சியில் பார்த்தோன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்ல துல்லியமாக ப்ரிசிஷன் மூவ்மெண்ட் அண்ட் சீரான திறன்கள், சீரான அப்படின்னா சிஸ்டமேட்டிக் ஸ்கில்ஸ் அப்படின்றது அதை உருவாக்குவதற்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அடுத்த தடகள செயல்திறன் ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. வேகம், அதே மாதிரி ஜம்பிங், துள்ளல், சக்தி அதிகரிப்பு, எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்கும். அப்ப இது வந்து நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம அட்வான்டேஜ் அப்படின்றது இந்த ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா சீரான இயக்கம் இருக்கும், ஒருங்கிணைந்த எல்லா ஸ்கில் மூமெண்ட்டும் ஒருங்கிணைந்த ஆற்றல் சேமிப்பாகும், எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும், விளையாட்டு செயல்திறன் வந்து உயர்வடையும், காயத்தினுடைய அபாயம் குறைய ஆரம்பிக்கும், திறன் அதாவது திறன் கற்றல் எளிதாகும், நெகிழ்வுத்தன்மை அதிகரிக்கும், தசை எதிர்ப்பு குறைவாக இருக்கும். அதாவது எதிர் தசைகள் சொல்லக்கூடிய ஆண்டகோனிக்ஸ் மசில்ஸினுடைய எதிர்ப்பு மிக குறைவாக இருக்கும். அப்போ அதனுடைய செயல்திறன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து பரஸ்பர நரம்பூட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த ரெசிப்ரோக்கல் இன்னர்வேஷனுடைய ஒரு டீப்பான கான்செப்ட். இதுவே நான் வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்டை தான் நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றி நீங்கள் தொடர்ந்து நம்மளோட யூடியூப்ல பாருங்க, அதை பற்றியான தகவல்கள் வரும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சிறப்பாசிரியர் பயிற்சிக்கான வகுப்புகள் வந்து இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நேரடி வகுப்புகள் மற்றும் இணையவழி வகுப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் தொடர்பு கொள்ளக்கூடிய விருப்பம் கொள்ளக்கூடியவங்க
70 1000 3049 எண்ணுக்கு உங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பலாம். அதே மாதிரி 96 59 9659 662412 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து உடற்கல்வி மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.